ஓர் இயக்கம் எதற்காக பள்ளி நடத்த வேண்டும்? திராவிட பள்ளி என ஒன்றை நாங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு இயக்கம் கூட்டம் நடத்தலாம், ஒரு இயக்கம் மாநாடு நடத்தலாம், ஒரு இயக்கம் தேர்தலில் பங்கேற்கலாம். ஓர் இயக்கம் எதற்காக ஒரு பள்ளியை நடத்த வேண்டும் என்று கேட்டால் சுருக்கமான ஒரு விடையை சொல்லுகிறேன். நம் பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளியில் இடம் கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் படிக்க முடியும் என்றிருந்த காலத்தில் நம் பிள்ளைகளுக்கும் பள்ளியில் இடம் வேண்டும் என்று கேட்டு போராடி உருவான இயக்கம்தான் திராவிட இயக்கம் என்பதால் திராவிட இயக்கம் பள்ளி நடத்துவது மிகவும் பொருத்தமானது. இன்றைக்கு இருக்கிற இந்த மகிழ்ச்சி, கொண்டாட்டம், இவைகளுக்கு பின்னால் இருக்கிற ஒரு வலியை நான் உணர்த்த வேண்டும் என்று கருதுகிறேன். அதுதான் இந்த பள்ளியை தொடங்குவதற்கான நோக்கம். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால், இது 2024, 1924 நீங்கள் ஒரு ஊருக்கு போனால் இது யாருடைய வீடு என்று கேட்டால் என்ன விடை வரும் தெரியுமா? நான் கொண்டாட்டத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் பின்னால் இருக்கிற ஒரு வலியை உணர்த்திவிட்டு அமர வேண்டும் என்று கருதுகிறேன். இது யாருடைய வீடு என்று கேட்டால் இது முதலியார் வீடு, இது பள்ளர் வீடு, இது அருந்ததியர் வீடு என்று சொன்ன காலம் மாறி இன்றைக்கு இது யாருடைய வீடு என்று கேட்டால் இது மருத்துவர் வீடு, இது வழக்கறிஞர் வீடு, இது பொறியாளர் வீடு என்று மாற்றி சொல்லுகிற காலத்தை உருவாக்கிய இயக்கம்தான் திராவிட இயக்கம். நண்பர்களே, எல்லோருக்கும் கல்வி கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு இத்தனை பிள்ளைகள் படிக்கிறார்கள். இன்றைக்கு நம் வீடுகளில் ஆணோ பெண்ணோ படிக்காத பிள்ளைகள் உண்டா? ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வீடுகளில் குறிப்பாக பெண்கள் படித்ததே இல்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு இத்தனை பெண்கள் படித்திருக்கிறார்கள், இவ்வளவு பேரும் பட்டதாரிகளாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கான போராட்டம்தான் நம்முடைய திராவிட இயக்கத்தின் தொடக்கம். அது மட்டுமல்ல, இன்னொரு பேர் உண்மையை இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். நமக்கு கல்வி மட்டுமல்ல, நாம் எல்லோரும் அணிந்திருக்கிற உடை கூட நமக்கு போராடித்தான் வந்து சேர்ந்தது என்கிற வரலாறு பலருக்கு தெரியாது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரையில், இன்னும் சரியாக நான் ஆண்டோடு சொல்ல வேண்டுமானால் 1826 நடந்த போராட்டத்தை அதற்கு தோள் சீலை போராட்டம் என்று பெயர். ஐயா பெரியார் பிறக்கவில்லை, திராவிட இயக்கம் பிறக்கவில்லை, அதற்கு தோள் சீலை போராட்டம் என்று பெயர். அந்த போராட்டம் என்றால் என்ன என்பதை சொல்லுகிறேன். ஏன் நமக்கு கல்வி வேண்டும் என்பது புரியும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கவனித்துக் கொள்ளுங்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முழங்காலுக்கு கீழேயும் இடுப்புக்கு மேலேயும் உடை அணிவதற்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே அனுமதி இல்லை. எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு ஆணும் தன் துண்டை தன் தோளில் போடுவதற்கு இடம் இல்லை. இதுதான் இங்கே இருந்த உண்மையான நிலை. ஒரு பெண் மேலாடை அணியக்கூடாது என்று சொன்ன ஒரு அநாகரிகமான சமூகத்திலே தான் ஒரு போராட்டம் நடைபெற்று 1818 சார்லஸ் மீட் என்கிற ஒரு பாதிரியார், பெண்களே மேலாடை அணியுங்கள், வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னதற்கு பிறகு 1826 மேலாடை அணிந்ததற்காக பெண்களின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு 16 பேர் அதே இடத்திலே உயிரை இழந்தார்கள் என்பது நம் பழைய வரலாறு. அதில் கலந்து கொண்டவர்களிலே ஒருவர் நம்முடைய வைகுண்டர் அவர்கள். இன்றைக்கு குறித்து கொள்ளுங்கள், நமக்கு கல்வி மட்டுமல்ல, நாம் அணிந்திருக்கிற ஆடைகள் கூட தாமாக வரவில்லை, போராடித்தான் பெற்றிருக்கிறோம். மிக அண்மையில் சொல்லுகிறேன், 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இதோ திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கானாடு காத்தான் என்கிற ஊரில் சிவக்கொழுந்து என்கிற நாதஸ்வர வித்வான் ஒரு திருமண ஊர்வலத்தில் நாதஸ்வரம் வாசித்து கொண்டு வருகிற போது வியர்த்து கொட்டுகிறதே என்று சொல்லி தன் இடுப்பில் கட்டியிருந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்துவிட்டு மறதியாக அதை தோளில் போட்டு விட்டார். அந்த தோளில் இருந்து துண்டை எடு, சிவக்கொழுந்து நீ யார், நீ எப்படி தோளில் துண்டு போடலாம் என்று கேட்டபோது ஒரு குரல் எதிர்த்து ஒலித்தது, சிவக்கொழுந்து துண்டை தோளில் போடு என்று. அந்த குரலுக்கு சொந்தக்காரன் பெரியாரின் தொண்டன் அழகிரிசாமி என்பது எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும்? எதற்காக பள்ளி நடத்துகிறோம், எதற்காக வரலாறு சொல்லுகிறோம்? நீ தோளை துண்டில் போடு, துண்டை தோளில் போடு என்று சொன்ன பட்டுக்கோட்டை அழகிரியை பற்றி குறை சொல்லுவதற்காக பெரியாரிடத்தில் வந்த நேரத்தில் ஐயா பெரியார் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார். அவர் இப்படி எப்படி துண்டை எடுத்து தோளில் போடலாம் என்று கேட்டபோது பெரியார் கேட்டார்,
யாரோட துண்டுங்கன்னு கேட்டார். அவரோட துண்டு தான். யார் தோளில் போட்டார்னு கேட்டார். அவர் தோளில் தான் போட்டார். அவர் தோளில் அவர் துண்டை போடுறதுல உனக்கு என்னடா பிரச்சனை என்று கேட்டவர் ஐயா பெரியார் அவர்கள்தான். அப்படி போராடி போராடி எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்றால் திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று சிலர் கேட்கிறார்களே, நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். என்ன செய்தது தெரியுமா? இடுப்பில் தான் துண்டை கட்ட வேண்டும் என்றிருந்த காலத்தில் இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம். அடுப்பங்கரையை விட்டு வந்தால் படுக்கை அறைக்கு மட்டுமே பெண்கள் என்ற இழிவை இடித்து தகர்த்து பெண்ணின் விடுதலை பேசிய இயக்கம். தமிழர் யாரென தமிழருக்கு உணர்த்தி தமிழை உயர்த்திய தன்மான இயக்கம் திராவிட இயக்கம். அதை அடுத்த தலைமுறை அறிய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் நடந்து வந்த பாதையில் எவ்வளவு கல்லும் முள்ளும் இருந்தன என்பதை எங்கள் பிள்ளைகளுக்கு நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தோடு இந்த திராவிட பள்ளியை கொரோனா சுற்றி சூழ்ந்து இந்த காலத்தில் தொடங்கினோம். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம் தளபதி இடத்திலே சொன்னபோது அவர்தான் 2020 செப்டம்பர் 17 இந்த திராவிட பள்ளியை தொடக்கி வைத்தார். இதுவரையிலே 1695 பேர் திராவிட பள்ளியிலே படித்து வெளியிலே வந்திருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தின் வரலாறு சொல்வோம், திராவிட இயக்கத்தின் கோட்பாடு சொல்வோம், திராவிட இயக்கம் இந்த மண்ணில் ஏற்படுத்திய தாக்கங்களை சொல்லுவோம். இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். உங்கள் மீது நாங்கள் மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறோம். நீங்கள் நண்பர் விஜயாலயனினுடைய ரசிகர்களாக இல்லாமல் அவர் காட்டுகிற பாதையில் போர்ப்படை வீரர்களாக வர வேண்டும் என்பதுதான் எங்களுக்கான நோக்கம். படை வீரர்களை தயாரிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நன்றி மறந்து ஒரு சமூகம் போய்விடக்கூடாது என்கிற கவலையிலே தான் இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறோம். பல வயதினர், பல நாட்டினர், பல ஊரினர், பல சாதியினர், பல மதத்தினர் இந்த பள்ளியிலே படிக்கிறார்கள். ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அதுவும் அங்கே அமர்ந்திருக்கிற நண்பர் சரவணன் துபாயிலே இருந்து இதற்காக மட்டுமே இங்கே வந்திருக்கிறார் என்பது. அவர் சென்ற ஆண்டும் வந்தார், இந்த ஆண்டும் வந்தார். தன் கை பணத்தை செலவழித்து கொண்டு இந்த மேடைக்கு வருவது தனக்கு பெருமை என்றவர் கருதுகிறார். இந்த மேடைக்கு அல்ல, இந்த பள்ளிக்கு வருவது தமிழர்களுக்கான பெருமை. வாருங்கள், சேர்ந்து படிப்போம். அடுத்த தலைமுறையை திராவிட இயக்கத்தின் வீரியத்தை நோக்கி அழைத்து செல்வோம். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.